வந்து பயன்படுத்தி அதாவது கழிவு டயர்களை வந்து பயன்படுத்தி இந்த காண்டாமிருகம் செஞ்சு கட்டி போட்டிருக்காங்களப்பா. ஏன்னா குத்தி போட்டுருங்க கட்டி போட்டு. குதிரையில் வந்து நம்ம சவாரி செய்கிறோண்டா 200 ரூபா பே பண்ணாலே சரி அவங்களே வந்து கூட்டி போவாங்க. தாஜ்மஹால் கொழும்புல இருக்கக்கூடிய தாமரை கோபுரம் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தாமரை இது வந்து லவ்வர்ஸுக்குரிய ஒரு காட்சி. நிறைய ஹார்ட் வச்சு லவ்வர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காங்க. பிரமிட் அமைச்சு காட்டியிருக்கிறாங்க. பிரமிட் எல்லா விஷயம் வந்து இப்போ உலகத்தில் இருக்கிற அனைத்து விடயத்தையும் வந்து இங்கே வந்து காட்சி வடிவம் வந்து அமைச்சு காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடு வந்து சாணியா சாணியை சாப்பிட்டு அது வந்து மேலே விடுற எச்சம் இருக்குதாங்க. அந்த எச்சம் வந்து காஞ்சி இவ்வளவு கணக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கணக்கு. இது வந்து ஒரு சின்ன இனக்குருவி. நான் இது ஒரு கிளி, இது வகையான கிளி என்னைக்கு சரி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு நினைவு சின்னமாக வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க. விறகுகளையும் வச்சு கொச்சி மட்டையும் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு நவகிரா பந்து அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 100 ரூபா கட்டில விடாம நான் வின் பண்ணி சொன்னால் 1000 ரூபா தருவாங்க. சரி அதே மாதிரி துப்பாக்கி சுடுதல் சொன்னால் எல்லாரும் வந்து சுடலாம். யாரும் நீங்கள் கோவம் இருந்து சொன்னால் இதை வந்து சுட்டு உங்களை கோவத்தை தீர்த்து விடலாம். வின் பண்ணி ஒரு ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றுவா. நான் உங்க பாடுவர் சாணுவான். நான் பாது. ஓகே, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் எங்கே நிற்க மாட்டோம், கிளிநொச்சி மாவட்டம் ரீச்சான்ற ஒரு ஊரில் தான் நிற்கும். இங்கே என்ன ஸ்பெஷல்ன்றதை வந்து பது உங்களுக்கு விரிவாக சொல்லுவார். நாங்கள் இப்போ வந்து நிற்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சான்னு சொல்லி, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பழைக்கு அருகாமையில் இயக்கச்சியில் வந்து இயக்கச்சியிலிருந்து எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் தொலைவில் வந்து உள்ளுக்குள்ள வந்து போகணும். ஸோ அந்த ரீச்சாவில் வந்து இருக்கிற விடயங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூரிஸ்டிக்காக இருக்குது. டூரிஸ்ட் மட்டும் பார்த்தா டூரிஸ்ட் மட்டும் இல்லை, இங்கே வந்து விவசாயமாக இருக்கட்டும் சகல விவசாயம் வந்து இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உள்ளுக்கு போய் பாவம் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்து என்ன மாதிரி இங்கே இருக்குன்றதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டுறோம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டி வில்லேஜ் ஃபேமிலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா நாங்கள் இப்போ ஒவ்வொரு வீடியோ நீங்க பார்க்கணும்னு சொன்னா அந்த பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க பண்ற ஒரு ஹெல்ப் எங்களோட இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் மட்டும்தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ரீச் ஆகிறது வந்து என்ட்ரன்ஸ் வந்துருக்கோம். ஸோ இப்போ உள்ள போகிறவங்கள வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயம் அப்படி உள்ள இருக்குதுன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காடி இதில் வந்து நீங்கள் பார்க்குற இடம் இதில் வந்து ஃபுல்லாக எல்லா திங்ஸும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து எல்லா திங்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் வரும்போது உங்களுக்கு காட்டுறோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற வந்து ரீச்சாவோட பார்க்கிங். இதில் வந்து சைக்கிள் பார்க்கிங், மோட்டர் பைக் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து சைக்கிள் ரைடு வரவங்க இதில் வந்து பார்க் பண்ணிவிட்டு இதில் போகலாம். இதில் வந்து ஒன் வே பாதை அப்படின்னு சொன்னால் ஒன் வே பாதை, அதாவது நேர்பாதையெல்லாம் இருக்குது. நேர்பாதையில் எல்லா போட்டும் போட்டு காட்டியிருக்காங்க. எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா போட்டும் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. தானோ இது தெரியுமா? ஏமாடா இதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் ஆனா இதுக்கெல்லாம் வந்து பேமெண்டா எடுத்து போகிற பேமெண்ட் எவ்வளோ இதுக்கு? அதான் இதுதான் உள்ள இந்த பாதையாலையா மண் பாதையால் ஒரு காமல்த்தி ஆகிறதுக்கு 1500 இது பார்த்துருக்கீங்க நிறைய பேர் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன மோட்டர் சைக்கிள் லைசன்ஸ் இருக்கணும். ஓகே எங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. நாங்கள் பார்ப்போம் ஏன்னா ஒரு ரயிலானு சொல்லி முடிவு எடுப்போம். சேனோ போட போகிறீங்களா? ஓகே, இதில் வந்து சைக்கிள் எல்லாம் இருக்குது. சின்ன சைக்கிள்லேருந்து பெரிய சைக்கிள் எல்லாம் இருக்குது. இது வந்து ட்ரெயின் சனோ, சின்ன ட்ரெயின், சின்னாக்கள் ஏற்றி வர ட்ரெயின் இது. அதாவது உங்களோட வீட்லேயும் வந்து குட்டீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இங்கே அவங்களுக்கு ஏற்ற விளையாட்டு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது இங்கே ஜீப் நிற்கிது. அங்கே பாருங்க பழைய ஜீப் ஒன்று நிற்கிது சனோ, பார்த்தீங்களா? பழைய ஜீப் ஒன்று நிற்கிது. மற்றது ட்ரெயினும் நிற்கிது, சின்னாக்களுடைய ட்ரெயின், அதாவது பெடல் பண்ணி வர ட்ரெயின். அங்கே இருங்க, இதை பார்த்துருக்கீங்களா? இங்கே இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன். வாங்க இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பெடல் பண்ணி ஓடுறது. சரியா சனு? பெடல் பண்ணி ஓடுற ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? பெடல் பண்ணி அதாவது ஒவ்வொரு ஆளும் இருந்து பெடல் பண்ணணும், மிரிக்க ட்ரெயின் ஓடும். சைக்கிளில் போன வந்து நம்ம மிரிக்க தான். இதில் வந்து பெடல்லாம் வச்சிருக்கான் பாருங்க, பெடல்லாம் இருக்குது. இந்த பெடலில் மிரிக்க இந்த ட்ரெயின் ஓடும். சரியா? நல்லா இருக்கேனே, நிறைய விஷயம் இருக்கு. அப்போ உள்ளுக்கு இன்னும் நிறைய இருக்கு நினைக்கிறேன். விடத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லக்கூட உள்ளுக்கு நிறைய இருக்குமில்ல. சரி வாங்க உள்ளே பார்ப்போம். இங்கே போகுது என்ன அதில் பாட்டெல்லாம் போட்டு போகுது. இதான் மேப். சரியா? இதில் வந்து எங்கெங்கே விடத்தை என்னென்ன விஷயம் விடத்தை எடுத்துருக்குன்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீச்சா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சரியா? அதோட சேர்த்து அதெல்லாம் இருக்குது 200 ரூபாய்ப்பா.
ஒரு ஆள் சரி வின்னருக்கு 2000 ரூபா விளையாடுறதுக்கு 200 ரூபா. ஸோ அதே மாதிரி பாம்பு பந்தாட்டம் சரி, அதாவது அந்த போத்துல வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க, அந்த போத்துல போடாம பந்தை கொண்டு வரணும் வேணே. அப்படி அந்த விளையாட்டுக்கு வந்து 100 ரூபா பே பண்ணி விளையாடணும். ஸோ வின் பண்ணீங்கன்னு சொன்னா 1000 ரூபா தருவாங்க. அதே மாதிரி சமுத்திர பாய்ச்சல் அதுக்கு வந்து 200 ரூபா கட்டி விளையாடணும். அதை வின் பண்ணி 2000 ரூபா தருவாங்க. அதே மாதிரி உங்கள் ராசி அப்படி என்று சொல்லி அந்த உருட்டி போல் உருட்டி விளையாடுறேனே, போல் அந்த குழியில விழணும், அதுக்கு வந்து 200 ரூபா வந்து கட்டி நாங்கள் விளையாடணும் அதுக்கு. ஸோ அதுக்கு 1000 ரூபா தருவாங்க. அதே மாதிரி இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா நவகிர கப் அப்படின்னு சொல்லி இருக்கு, நவகிர பந்து அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 100 ரூபா கட்டி விளையாடணும். ஆனால் வின் பண்ணி சொன்னா 1000 ரூபா தருவாங்க. சரி, அதே மாதிரி துப்பாக்கி சுடுதல், துப்பாக்கி சுடுதல் சொன்னா எல்லாரும் வந்து சுடலாம். யாரும் கோவம் இருந்து சொன்னா இதை வந்து சுட்டு உங்களை கோவத்தை தீர்த்து நகலை சுடுறதுக்கு இல்லை, வந்து இது இயற்கையோட சம்பந்தமான ஒரு விளையாட்டா இருக்குது. அதே மாதிரி அம்பு எய்தல் வந்து அதுவும் இருக்குது. ஸோ அம்பு எல்லாம் வந்து விருப்பம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நீங்க வந்து விளையாடி கொள்ளலாம். அதே மாதிரி குதிரை சவாரியும் இருக்குது, விருப்பமா இருக்கு நிறைய பேர் குதிரை சவாரி ஏறி போகணும்னு சொல்லி அதுக்கு 200 ரூபா மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஒரு குதிரையில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வெளியிடத்துக்கு போகல வந்து 1000 ரூபாய் 500 ரூபா எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து 200 ரூபா தான் எடுக்கிறாங்க, வெறும் 200 ரூபா. ஸோ வாங்க பாப்போம் என்ன இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து விசிட் பண்ணி காட்டுறது தான் இந்த வாகனம் இருக்கு. ஏன்னா இது வந்து இப்படி சுத்தி காட்டுறதுக்கு இங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி அதை புதுசா எங்களை போல புதுசா வராக்களுக்கு இதை வந்து எந்த இடங்களை படத்தை எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி அழகா சுத்தி காட்டுறதுக்காக தான் இந்த இயந்திரத்தை வந்து இங்க பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பாத்தீங்கன்னு சொன்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லி இருக்குது, அதாவது லக்ஸரி ஹோட்டல் சரியா, ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான விஷயம். மங்கள பாப்போம் என்ன, இது ரெஸ்டாரண்ட் சரியா. நீ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சானோ நிறைய பேர் வருவாங்க. அதாவது யாழ்ப்பாண தாக்கல் தான் மட்டும் வேறேன் என்று சொல்லி இல்லை, நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க. எப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு தனிநபரால் நடத்தப்படுற நினைக்கிறேன். நான் சரியா கேட்டு தெரிஞ்சு விடுவேன். நான் கேள்விப்பட்ட மாதிரி தனிநபர் நடத்துற அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய ஸ்டாஃப் வந்து இங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் வந்து வாழ்வாதாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொழில் வாய்ப்பெல்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மாதிரிலாம் கிட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய விளையாட்டு இருக்குது தமிழுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுலேயும் பார்த்துருந்தாங்க போட்லையும். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்ப்போம். இங்கே வந்து பாருங்க குதூகல கூடாரம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க, அதாவது விறகுகளையும் வச்சு கொச்சி மட்டையும் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு. கொச்சி மட்டையும் வச்சு டயர்ல வந்து நகர்றது அந்த இது செஞ்சிருக்காங்க சரியா. இது வந்து சிறுவர்கள் ஏறதுக்கா இல்ல நம்மள மாதிரி பெரியார்கள் வந்து எல்லா நகரெல்லாம் நினைக்கிறேன் இதில். இங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது சரியா, மேனேஜர் ஆஃபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீச் அவர் வந்து நாங்கள் ரிசப்ஷனுக்கு போய் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு கெஸ்ட்டு அவங்களோட மேனேஜரை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி, மேனேஜர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ கண்காட்சிக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அமைச்சிருக்கிறாங்க. அதாவது தோட்டமாக இருக்கட்டும், மற்றது அதாவது இயற்கையாக அமைக்கப்பட்ட விடயங்கள் வந்து நிறைய இருக்குது. இங்கே காட்டுங்க சார். இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்கள்லாம் பாருங்க, இயற்கையாலேயே வந்து என்னுடைய அமைச்சிருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு அழகா, அதாவது பச்சை கூடாரமெல்லாம் அடித்து அதுக்குரிய கொடிகள் நடப்பட்டு உள்ளுக்க வந்து ஒரு அழகான ஒரு தோட்டத்தை அமைக்கக்கூடிய மாதிரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் இப்போ செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன். இப்போ செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் படியாக வருது. இன்னும் போக இன்னும் கொஞ்சம் அழகாக வரும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்தது பார்ப்போம் தானே. கிட்ஸ் பார்ட்டி ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது நியூ இயருக்கு வச்சுருக்காங்க நினைக்கிறேன், நியூ இயருக்கு வச்ச டைம். அதே மாதிரி ரீச் ஆகக்கூடிய ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது ரீச் ஆகக்கூட. உள்ளுக்குள்ள போய் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி பேருந்துகள் எல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குருவியெல்லாம் இருக்கு, குருவியல் இந்த வகை வகையான குருவியல் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன குருவியல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய குருவியல் இருக்கு. இதை வந்து என்னென்ன பேர் நம்ம சொல்லுது ஏன்னா சார், நிறைய குருவி பாருங்க. இது வந்து ஒரு சின்ன இனக்குருவி. நான் இது ஒரு கிளி, இது வகையான கிளி நினைக்கிறேன். இது ஒரு வகையான கிளி. இது வந்து ஒரு வகையான குருவி. இது லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கண்ணே, அதாவது அழகு பறவைன்னு சொல்லுவாங்க, லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு வகையான கிளி, அதாவது வெளிநாட்டு பறவைகள். எல்லாம் வந்து வெளிநாட்டு பறவைகளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து எவ்வளோ காலம் கண்டு ஞாபகம் இருக்காது, தூக்குனாங்குருவி கூடனே. கை வைக்கக்கூடாது, இருக்குன்னு சில வேலை கை வைக்கக்கூடாது. வாங்க போ. இது கிட்ஸ் வந்து விளையாடக்கூடிய சின்ன விளையாடக்கூடிய ஒரு இடம் நினைக்கிறேன் சரியா. இடங்கள் நல்லா இருக்கு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்ஸுக்காக நிறைய விளையாட்டு சாதனங்கள் இருக்குது. இது வந்து டிஜிட்டல் கேம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து மோட்டர் பைக் ரேஸ் ஓடுறாங்க வந்து நிறைய பேர் ரோட்டில் ரேஸ் ஓடுறாங்கலாம் வந்து இங்கே ஓடலாம் அன்றைக்கி ஓடி பார்க்கலாம், ஆசை ஓடி பாருங்க வந்து. சரி, அதே மாதிரி இங்கேலையும் வந்து கார் ரேஸ் அதுக்குரிய மாதிரி இங்கேலையும் மோட்டர் பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஷூட்டிங் கேம் நினைக்கிறேன். சரியா, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி இருக்கா? அப்படி ஒரு கேம்ஸ் கூட இங்க இல்ல. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இல்லை நினைக்கிறேன். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து கிழக்கு மாவட்டத்தில் இல்லை நினைக்கிறேன். என்னண்டு இது வந்து ஃபுட்பால் கேம். இது ஃபுட்பால் கேம். சரியா, இது ஃபுட்பால் கேம் அப்படின்னு சொன்னால் 10 பேருக்கு விளையாடுறாங்க பால் பாஸ் பண்ணுறதுக்கு. சரி, அதை வந்து கம்பி அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறது. கம்பி பால் வேறு கம்பி அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடணும். சரி, எத்தனை கோல் போடுறீங்கன்னு பார்க்குறது. சரி, வாங்க வெளியே அடுத்த இடத்த பார்ப்போமே. இப்போ வந்து நான் உள்ளுக்கு காட்டியிருந்தாங்க அந்த கிட்ஸுக்குரிய இடத்த பார்த்துருந்தாங்க. இது வந்து ஒரு கேண்டீன். என்ன சனிவரம் சாப்பிட போறீங்களா, குடிக்க போறீங்களா? விறகு குடிப்போம். சரி, விறகுலையும் பார்ப்போம். அடுத்த வந்து இது ஒரு பிளேயிங் இடம் தான். இது வந்து ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குது. சரியா, இதில் வந்து 10 பேர் மட்டும் விளையாடலாம். சரி, இந்த கேமில் வந்து 10 பேர் மட்டும் விளையாடலாம். அதாவது ஒற்றையடி பாலம் கேமில் இது வந்து ஒற்றையடி பாலம். இப்போ வந்து நிறைய இடத்த ஒற்றையடி பாலம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒற்றையடி பாலத்தில் போகலாம். இதில் வந்து 10 பேர் மட்டும்தான் போகலாம். ஒரே டைமில் வந்து 10 பேர் போகலாம். இது வேறு ரீச்சா நல்லா இருக்கு. ரீச்சா நிறைய வந்து இது ஃபோட்டோ ஷூட்டுக்காக. சரியா, ஃபோட்டோ ஷூட்டுக்காக மட்டும் இது வந்து செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்விம்மிங் பூல் தான் இது. அதாவது நீச்சல் சம்மந்தமாக விரும்புகிறார்கள் வந்து இது அமைய நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தேசத்தை பிடிச்ச மாதிரி, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அமைச்ச மாதிரி, ஒரு பயனுள்ள விஷயமாகவும் இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் காட்டின விளையாட்டு சம்மந்தமாக தான் காட்டுறோம் நினைக்கிறீங்க. ஸோ அப்படின்றதில்ல, இங்கே வந்து விவசாயம் சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பசி விஷயமாக வந்து அதை காட்டப்போகிறோம் உங்களுக்கு. என்ன சார் நீர் சம்மந்தமான இடத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலை அமைச்சிருக்காங்க. மயிலை ஒரு சிலை அமைச்சு அதை வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் உரிய இடம் மாதிரி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து இருக்கை உரிய ஒரு இடம் மாதிரி இங்கே செஞ்சுருக்காங்க. வந்து பாருங்கள், எல்லாம் வந்து ஒரு பலன் அமைக்கக்கூடிய ஒரு விடயமாக இங்கே இருக்குது. இது வந்து ஒரு போட்டுக்குள்ளே என்ன ஒரு தண்ணியில் ஒரு போட்டுக்குள்ளே இருந்து போகிற ஒரு ஃபீலிங். ஸோ நல்ல காற்று, இயற்கையான காற்றோட ஒரு சுகத்தோடு இருந்து போகிற ஒரு ஃபீலிங்கை ஒரு கொடுக்குறதுக்காக இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பாருங்கள், பேரல் அமைச்சிருக்கு. ஒரு போட் மாதிரி இருக்கேன்னு இப்போ தனியார் போகிற போட்டுக்குள்ளே வந்து இப்படி இருந்து விசிட்டர்ஸ் வந்து இருந்து போகிற போட்ஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி எங்கால இங்கே நல்ல விஷயங்கள் இருக்குது. வாங்க பார்ப்போம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க சொன்னால் இது வந்து சுவையூற்று அப்படின்னு சொல்லி. சரியா, சுவையூற்று ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து ஃபுல்லாக கூலிங். சரியா, அதாவது கூல் ட்ரிங்க் சம்மந்தப்பட்ட, அதாவது என்ன சொல்கிற வந்து பானங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் தானே. பானங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இடமா வந்து இதை வந்து அமைச்சிருக்காங்க. சரியா, அப்படியே ஃபுல்லாக போய் பார்ப்போம். இங்கே வந்து இருந்து குடிக்கக்கூடிய மாதிரி என்ன. இதை பாருங்கள், இது வந்து அதாவது இலங்கை படத்தை வந்து மரங்களையும் அதாவது கம்பியையும் வச்சு அமைச்சு நல்லா செஞ்சுருக்காங்க. ஒரு வடிவாக இருக்குது, அழகான ஒரு இடமா செஞ்சுருக்காங்க. ஹலோ, ஹாய் உங்களோட பேர் என்ன? ஹலோ, வேற பேர் வந்து சனுக்ஷன். சரியா, வேற பேர் வந்து சனுக்ஷன். பாருங்க, வரப்போறா இருப்பார் நினைக்கிறேன். சனுக்ஷன் தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கும். சரி, வரப்போறா இருக்கிறாரு. சரி, வரப்போறா இருக்கிறாருண்ணே. இது வந்து கிளி. இதுல பேர் வந்து சவுந்தலமா. சரி, அது பேர் வந்து சவுந்தலம். ஃபுல்லா கிளிகள் இருக்குது. கிளிகள் பறவைகள் சம்பந்தமானது. வெளிநாட்டு கிளிகள் என்ன சார் வழியா இருக்கு பார்க்க. உள்ள போய் போட்டோ எடுக்கலாம். ஆனால் உயிரோட வர சம்பந்தம் இல்லை, சந்தேகமே இறைக்கு எடுக்க நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வேலை நடந்து கொண்டு இருக்குது. அதாவது இன்னும் இடங்கள் அமைக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. இங்கே போய் கொண்டு இருக்கலாமே. இங்கே பெரிய வெளி
அதாவது இதுல வந்து இங்க வந்து மண்புழு அதுவும் செய்யறாங்க. மண்புழு உரம் செய்யறது கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்புழு வந்து உரம் செய்யறாங்க. ஒரு கிலோ வந்து 200 ரூபா மட்டும்தான். அதாவது இப்ப தோட்டம் செய்யறவங்களுக்கு வந்து மண்புழு உரம் வந்து இங்க கொடுக்குறா சொல்லி இருக்காங்க. ஒரு கிலோ வந்து 200 ரூபா மட்டும்தானா. அது மேக் பண்றது தான் இங்க இருக்கு பாருங்க. ஆனா இது வந்து என்ன இடம்னா இது வந்து என்ன செய்றீங்க இதுல? அதுல மண்புழு செய்யறோம். மண்புழுவோட எடுத்து உரம் செய்யறோம். உரம் செய்யறது இது வந்து இப்போ வெளியே அந்த பயிர் செய்யறவங்க கொடுக்குறீங்களா? பயிருக்கு நம்ம நல்லா நினைக்கிறேன். வெளியால கொடுக்குறது. வெளியால விற்கிறீங்களா? எவ்வளவு கொடுக்குறீங்க? அது இது 200 ரூபா. ஒரு கிலோ 200 ரூபாய். அவ்வளவு ஒரு கிலோ 10 கிராம் இருக்கு. ஒரு கிலோவும் 10 கிராமும் 200 ரூபா. 200 ரூபா. சரி ஓகே. இது எப்படி இந்த மண்புழு வச்சு தானே ஃபுல்லா மேக் பண்றீங்க? மண்புழு என்ன செய்யற எப்படி போட்டு என்ன செய்ய எப்படி மேக் பண்றது சொல்லிருமா கொஞ்சம்? ஒரு தொட்டில வந்து கீழே வந்து நாங்க பொச்சி மட்டை கீழே போட்டு பொச்சி மட்டை அது ஃபுல்லா நாங்க சாணி போட்டு பச்சை சாணி போடணும். மண் இல்லாத சாணி போடணும். என்னன்னு மண் இல்லாத சாணி போடணும். உடன் சாணி பச்சை சாணி போட்டு 10 நாளைக்கு தண்ணி விடணும். தண்ணி விடணும். தண்ணி விட கூட மண்புழு வருமா தானே? அது வந்து அது உருவாக்குற புழு. அது வந்து விலை கூட அந்த புழு. புழு வந்து இந்த மண்ணுல இருந்து எடுக்கிற புழு இல்லை. இது வேற ஒரு தயாரிப்புல இருந்து எடுக்கிற புழு. ஓகே. இதை எடுத்து இந்த மண்புழு அந்த இங்க இருக்குன்னு இது வந்து மண்புழு இருக்குது. இந்த புழு தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு. கீழே வந்து பாருங்க. இந்த கீழே வந்து இந்த இதுக்குள்ள இங்க இருக்குன்னு இவருக்கு அந்த ரெண்டு நான் இது நான் இப்போ அரிச்சு எடுத்துட்டேன். இந்த புழு அரிச்சு இந்த எடுத்துட்டீங்க. இப்போ இதை எடுத்தா இப்போ இந்த புழுக்கு என்ன செய்யணும்? இந்த வீட்டுக்கு வந்து இவரத்துக்கு தண்ணி கொடுத்தா இவர் சாப்பிட்றதுக்கு இதை தேடி இங்க வருவேன். இந்த கழிவை நாங்க எடுத்து அது பூக்கண்டு அளவுக்கு போடலாம். அப்ப வந்து கழிவா போயிடும். புழுவெல்லாம் இங்க வந்துருவாங்க. அப்படியே அப்படியே டெக்னிக்கல் இருக்கு. சரி ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்க தொடர்ந்து மேக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்படி எத்தனை நாள் எடுக்கணும்? 12 24 தொட்டி கிடையாது இன்னும் இருக்கு. சரி எத்தனை நாள் எடுக்க முடியுது மேக் பண்றதுக்கு? இது 10 நாள் ஃபுல்லா தண்ணி விடணும். 10 நாள் தண்ணி விடணும். தண்ணி விட்டா ஒரு மாசத்துல எத்தனை செய்வீங்க? எத்தனை கிலோ செய்வீங்க? இது நாங்க ஒரு 500 கிலோ 1000 கிலோ 1500 கிலோ அப்படி ஒரு மாசத்துக்கு செய்வீங்க. நீங்க தானே தனியா மேக் பண்றீங்க? இதுக்கு வேற இருக்கிறாங்க. சரி நீங்க வந்து இதுல வேலை செய்றீங்க. சோ நீங்க அதை ஃபுல்லா பாக்குறீங்களான்னு கேட்கறேன். அதை மெயின்டைன் பண்றது நீங்க வேற ஒருத்தரும் இல்லை. நீங்க மெயின்டைன் பண்றீங்க. இந்த அண்ணா வந்து இந்த மண்புழுல வந்து உரம் செய்ய வந்து ஃபுல்லா மெயின்டைன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறவர் தான். ஒரு சூப்பர்வைசர் ஒரு ஆள் இருப்பாங்கன்னு அது வேற விஷயம். நான் நீங்க இப்போ மெயின்டைன்ஸ் பண்றீங்களா பராமரிக்கிறதெல்லாம் நீங்க தானே. ஸோ இதைதான் இந்த அண்ணா ஃபுல்லா வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதாவது மண்புழுக்கு வந்து இதுல நீங்க விடுறீங்களான்னா தானே வருதுதான். என்ன மண்புழு வந்து இவர் வந்து நாங்க இப்போ செய்யறோம் தானே உட்டா கேட்கல. இவரை வந்து நாங்க இங்க எடுக்கிறது. தண்ணி விட மண்புழு வருது தானே. இது வந்து நீங்க உருவாக்கி விடுறீங்களா அதுக்குள்ள இல்ல இது தானா தண்ணியில உருவாகுதா? அது தயாரிப்பு தானே உருவாகுது. வந்து 2000 3000 1 லட்சம் வரை இந்த புழு போகும். இது வந்து தயாரிக்கிற புழு. இது வந்து வெளியே விற்கிறதுக்கான புழு. எதுக்காக விற்கிறீங்க? இது மண்ணுல இருந்து எடுக்கிற புழு. ஓகே. வெளிநாட்டு புழு. இது வந்து எதுக்காக விற்கிறீங்கன்னு கேக்குறேன். பயிருக்கு இதை போடுற பூக்கண்டுல பயிர் எல்லா எதுக்கும் போடலாம். யூரியா போட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூடிட்டு இருந்தாலே கருகி போயிடும். இது அப்படி இல்லையே. நீங்க மண் எல்லாத்தையும் கொட்டி போட்டு வேற தனியா ஃபுல்லா போட்டாலும் மருந்தும் இல்ல இயற்கையாகவும் இருக்கும் பலனாகவும் இருக்கும். இது வந்து உண்மையில பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம். நான் இங்கே பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து மட்டக்களப்புல இருக்கோம். நாங்கள் மட்டக்களப்பு எஸ்டி வில்லேஜ் யூடியூப் சேனல் வந்திருக்கிறோம். ஸோ ஆனால் மட்டக்களப்பு நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இல்லை இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ நாங்கள் அதை காணல இதுவரையில. இங்கே தான் நிறைய விஷயத்தை காணுறோம். ரீச்சா வந்து பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் இது முதல் செஞ்சது. இது அங்க இருந்து கொண்டு வந்தது. இது அங்க ஒரு தொட்டி ஒன்று இருக்கு. அந்த தொட்டியில இருந்து செய்து கொண்டு வந்தேன். அதை பார்த்தாலே தெரியுது. இங்க பாருங்க. இதை பார்த்தாலே தெரியுது. இங்க பாருங்க சார். ஃபுல்லா வந்து உரம். அதாவது மண் இல்ல உரம் தான் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா வந்து உரம் தான் இருக்குது. இங்க பாருங்க என்னோட கையில இருக்குது. இது வந்து ஃபுல்லா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அப்படி தொடும்போதே தெரியும் நினைக்கிறேன். மண் இல்லைன்ற விஷயம் தொடும்போதே தெரியும். என்ன நாங்க ஆசைப்படுவோம்ல. பார்த்தோன்னே ஆசை வருது. இதுல வந்து ஒரு நம்பிக்கை வரும். முதலாவது ஒரு விஷயத்த பார்த்தோன்னா ஒரு பொருளை பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வரணும். இது வந்து அது உண்மையா இது பொய்யான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரணும். அதாவது இதுல வந்து மண்ணுகள் நிறைய சேர்க்கப்பட்டு நிறைய சேர்வைகள் இருக்கும்போது நமக்கு தொடும்போது தெரியும் இது உரம் இல்லை இது வேற ஒன்று. அதாவது யூரியாவை எடுக்க போனோம்னா யூரியாவோட மண்ணும் சேர்க்கிறாங்க. நிறைய விஷயம் நான் கண்டிருக்கேன். யூரியாவோட மண்ணும் நம்ம யூரியா கையில் எடுக்கும்போது தெரியும் யூரியாவோட மண் இருக்கும். அப்போ நம்ம அதில் ஒரு நம்பிக்கை இல்லாம போகும் இல்லையோ. அப்போ அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்கும் நம்பிக்கை இருக்கு. என்னை தொடும்போது ஒரு சப்னஸ் இருக்கு. சரியானே. அதாவது அந்த பொருளுக்குரிய உணர்வு வந்து இதுல இருக்குது. குழுமையாகவும் பொருளுக்குரிய உணர்வு இதுல இருக்கு. அதாவது நீங்களும் யாழ்ப்பாணத்துல வந்து பயிர் செய்கிறவங்களா இருந்தாலும் சரியா ஒரு பூந்தோட்டம் வச்சிருக்கிறாங்க சரியா இதை வந்து கண்டிப்பா வாங்கி போடுங்க. சாணியா சாப்பிடும். இந்த சாணி இதுக்கு சாப்பாடு வந்து சாணியா சாணியை சாப்பிட்டு அது வந்து மேல விடுற எச்சம் இருக்குதானே. அந்த எச்சம் வந்து காஞ்சி உழவு கணக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கணக்கு இருக்கு. அவரை நாங்க இந்த மட்டை பலகையை போட்டு மேலால இழுத்து
இழுத்து போட்டு அதை நைட்டாக அப்படியே எடுத்து இந்த தட்டில் போட்டு அரிச்சு விட்டா சரி. அந்த மேல் கழிவு வந்துடும். மேற்கழிவு அதுதான் உரம். அதான் உரம். உண்மையில வந்து ஒரு உயிரினத்தில் வாழ்ற வந்து ஒரிஜினல் உரம். அதாவது அவங்களுக்கு மருந்தும் போற இல்ல எந்த ஒரு கெமிக்கலும் மருந்து எதுவுமே இல்லை. ஆரோக்கியமான இதுதான். ஒரு பச்சை சாணம் மட்டும் தான் போடுறீங்க. ஒரு பச்சை சாணம் மட்டும் தான் போடுறாங்க. சாணத்தை வச்சு தான் அதை கீப் பண்றாங்க. ஃபுல்லா வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது சாணத்தாலே. சரி, அப்போ வந்து நம்பிக்கையா இருக்குது. இன்னும் மறைக்கல. இது மறைக்கல. இதை பாருங்க, ஃபுல்லா புழுதான் இருக்கேன்னு இது சாப்பிட்டு அது எச்சம் தான் இருந்து எப்படி கருப்பா இருக்குன்னு பாருங்க. கெமிக்கலோ இது புழுவோட எச்சம் தான் அது. ஆமா ஆமா, உண்மையில வந்து வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதாவது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இதை பார்த்ததுல இருந்து நாங்க எங்க மனசுக்கு பட்ட மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். கண்டிப்பா நீங்க யாழ்ப்பாணத்துல சரி மற்ற நீங்க எல்லாரும் டிரான்ஸ்போர்ட் செய்றீங்களா? டிரான்ஸ்போர்ட் இப்போ வெளி மாவட்டங்கள் இருந்து இப்போ எடுக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வீங்களான்னு கேட்குறோம். வந்து எடுத்துக்கொண்டு போவாங்க. ஆனால் அப்படி யாரும் வந்து கேட்டதில்லை. வந்து கேட்கல வருங்க. அப்படி இல்லை, அப்படி ஒரு தோட்டக்காரர் வந்து கேட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செய்ய அதைத்தான் எதிர்பார்க்குறேன். இப்போ என்ன சொன்னா மாசத்துல வந்து ஒரு 2000 3000 கிலோ போகுதுன்னு சொன்னா 500 கிலோ கொடுத்தா கூட அது காணும். எங்களுக்கு வந்து பெக்கெட் கணக்குல தான் 300 கொண்டு நாங்கள் பேக் பண்ணி கொண்டு முன்னுக்கு போட்டோம். ஓகே. அதாவது கேட்குறேன் எப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு கொழும்பு மாவட்டம் கொழும்புல இருந்து கேட்குறாங்க உங்களுக்கு இந்த கிராமங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். அப்படி செஞ்சு கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு. ஸோ அதாவது நாங்கள் வந்து கடைசியில் இந்த எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பரை கட்டாயம் 1000 கிலோ எடுப்பாங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 500 கிலோ எடுப்பாங்கன்னு சொன்னா நாங்கள் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அதான் கேட்குறேன். அப்படிதான் செய்வாங்க. பெரிய தோட்டசாலையாக அதை வந்து விரும்புவாங்க. சரிதானே, விரும்புவாங்க. ஸோ அவங்க விரும்பி அப்படி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் கேட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா செய்யணும் வேணே, செய்வீங்க தானே. ஸோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த உரத்தை விரும்பி உங்களோட தோட்டத்துக்கு நீங்க போடணும், உங்களோட தோட்டத்துல வர பலனை நீங்க இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கன்னு சொன்னா ரீச்சாவோட நம்பர் இருக்கு தானே, கான்டாக்ட் நம்பர் இருக்கு தானே. ஸோ நம்பருக்கு சொல்லிடுவாங்க தெரியுமாண்ணா? பாடம் இல்லை. சரி, ஓகே. நாங்கள் அங்கே ரிசப்ஷனில் கேட்டு அந்த நம்பரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த உரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய இது இங்கே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அங்கால போய் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, வாரம் தேங்க்ஸ். ஓகே, நன்றியா. அந்த வாசகத்தை பாருங்க சனு, உண்மையிலே வந்து ஒரு உணர்ச்சியான ஒரு வாசகம். அதாவது மகிழ்ச்சியும் உச்சம். உண்மையிலே இங்கே வந்தால் ஒரு மனக்கவலை ஒரு எந்த ஒரு யோசனையும் இருக்காது. எனக்கு வீட்டு யோசனையோட இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்குது சனு. வீட்டு யோசனையோட இல்லாமலுக்கு இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த இது சிச்சுவேஷன் சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியும் உச்சகட்டமாட்ட அவங்ககிட்ட அந்த வாசகத்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பணத்துக்காகையோ அல்லது சும்மா செஞ்சு காட்டன் பண்ணுறதுக்காகவோ இல்லாமலுக்கு அதை வந்து ஒரு வாரவங்களுக்கும் பலனுள்ள விஷயத்துல செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து தொழிலாளிகளும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பயிர்கள் இருக்குது. அதுக்கு பேர் வந்து வச்சிருக்காங்க பழமுதிர் சோலை. அதாவது ஃப்ரூட் கார்டன். இது வந்து இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கே வந்து காந்தல் பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபுல்லாக வந்து பூக்கண்டுகள். இது பழமுதிர் சோலைன்னு சொல்லக்கூட இதில் வந்து பழங்கண்டுகள், இப்போ பழம் சம்மந்தப்பட்ட கண்டுகள் வச்சு செய்கிறாங்க. அதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நேரே போய் பார்ப்போம். என்ன சொன்னோம் வந்து விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் வந்து சிலை இருக்கு. இங்கே பாருங்க அந்த சின்ன பொடி எப்படி இருக்காங்க. உண்மையாகவே கையை கட்டி திரிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தையும் ஒரு ஃபீலிங்கையும் தெரியுது. அதே மாதிரி பாட்டி இருக்கிறாங்க மேலுக்கு அங்கே உடலையும் வச்சு அதை இடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் வெற்றிலவாக்கு இடிச்சு கொண்டு இருக்காங்க. வெற்றிலவாக்கு இடிச்சு கொண்டிருக்காங்க. அவருக்கு பக்கத்துலையும் வந்து ஒரு லாம்பு வச்சிருக்காங்க. இந்த லாம்பெல்லாம் வந்து நம்ம முதலே காலங்களில் காண்றிருப்பேன். இப்போ வந்து மின் வந்ததுக்கு பிறகு வந்து அந்த லாம்பு எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் தயாரிக்குது. எவ்வளோ அழகாகவும் இருக்குதுண்டு. ரீச்சான்ற இதை தான் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க. இது பாருங்களேன் எப்படி இருக்காண்டு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த இடங்கள்ல வந்து தான் நம்ம பார்க்கலாம். கிளிநொச்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் ரீச்சாவை வந்து ஒரு தடவை அதை வந்து பார்த்துட்டு போங்க. இப்படியான இடங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டும். காளியம்மாள் சிலை இருக்கு. ஓ, இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் ஏற்ற இடம் வந்து இதில் பாருங்க என்னன்னு சொன்னா ரீச்சா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லி இப்படி இருக்குது. நல்லா இருக்கேனே, எப்படி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐயா வந்து அதாவது ஒரு பானையை வந்து வினைஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி என்ன பானையை வினைஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு செதுக்கிருக்காங்க. அதாவது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு பானையை வந்து வினைஞ்சு கொண்டு இருக்கிறார். மட்பாண்ட தொழில் செய்யறவங்களுக்கு வந்து ஆக வந்து இந்த நினைவு சின்னத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஃபுல்லாக வந்து பானை செஞ்சு அங்கே பானை அடிக்கிறீங்க. இன்னைக்கு இதுல வேலை ஃபுல்லா முடியல, பெயிண்டிங் வேலை இருக்கு நினைக்கிறேன். சரி, அடுத்த அம்மா இது அதே மாதிரி தான்.
இது வந்து மீனவருக்குரிய மாதிரி செஞ்சிருக்காங்க. மீன் தொழில ஈடுபடுறவங்க மீனவருக்குரிய மாதிரி, மீனுக்கு போற மாதிரியும், மீன் பிடிக்கிற மாதிரியும், இங்க மீன் பிடிச்சிட்டு வாளியோட மீன் கொண்டு வர மாதிரியும் செஞ்சிருக்காங்க. ஆனா இது ஃபினிஷ் பண்ணல இன்னும். அதே மாதிரி அங்கால வந்து துர்க்கையம்மன் செஞ்சிருக்காங்க. துர்க்கையம்மன் பாருங்க, துர்காதேவி. இது வந்து ஒரு கேர்ள்ஸுக்குரிய பாயிண்ட், சரியா? ஒரு கேர்ளுக்குரிய போட்டோ பிடிக்கிற ஒரு பாயிண்ட் தான் இது. அதே மாதிரி இங்கே பார்ப்பாங்க, 2 பெண்மணிகள் வந்து உடல்ல வந்து நெல்லை குத்தி கொண்டிருக்குமா, நெல் இருக்கு, இங்கே இருக்கு, நெல் இருக்கு, நெல்லை குத்தி, அதாவது சுலகில நெல்லை புடைச்சி உடல்ல நெல்லை குத்துற மாதிரி ஒரு காட்சியை வந்து இதில் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா சரஸ்வதி சிலை வச்சிருக்காங்க. அதாவது கடவுள் மேற சிலையும் வச்சு பாரம்பரிய சிலையை அமைச்சிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அதாவது இரும்பு தொழில் செய்யறவங்க, சரியா? இரும்பு உருக்கி இரும்பு உருக்குறது. இது வந்து வேற என்ன செய்யறாங்கன்னா, இரும்பை வந்து அதாவது அடிச்சு அதை பதப்படுத்துறது, இரும்பை காய்ச்சி போட்டு அடிச்சு பதப்படுத்துறதுக்குரிய காட்சி தான் இது. இவர் வந்து அதை நறுக்கி அதுக்குரிய செப்பன்றது வந்து இங்க வந்து இரும்பு காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கு, சரியா? அதுக்குரிய ஒரு காட்சி தான் இது. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து லவ்வர்ஸுக்குரிய ஒரு காட்சி. நிறைய ஹார்ட் வச்சு லவ்வர்ஸ் வந்து போட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காங்க. இது வந்து 2 ஹார்ட் 3 ஹார்ட் வச்சிருக்காங்க. 2 பேர் வந்து 2 லவர்ஸ் வந்து போட்டக்கூடிய மாதிரி இந்த தோற்றம் வந்து காணப்படுது. அதே மாதிரி இங்காலயம் முறை இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னர் பண்டாரவன்னியனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டு கீழுக்கு அது ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துக்கு பின் 1785 தொடக்கம் 1811 வரை ஆட்சி புரிந்தவர் வன்னி ராசதானி இறுதி மன்னர் ஆவார் மற்றும் வன்னியின் ஆங்கிலேயர் கால் பதிக்க முடியாதவாறு போர் புரிந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்பம்சத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பண்டாரவன்னியன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மன்னர், அதாவது வீரமான மன்னர் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து அங்காலே நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. நல்ல வெயிலுக்கு வந்து டெஃபனேஷன் சிட்டியான வெயிலா இருக்கு, இருந்தாலும் வெயிலோட சூடு தெரியாமலுக்கு அதோட ரசனை இருக்கு. தலையாணி சமர் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு இடம் இது. இது வந்து பின்னத்தில் விளையாடுவாங்க நினைக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு இருதை கொண்டு உளுர்ற மாதிரி ஒரு காட்சி இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி இதில் வந்து பாருங்க, ஃபோட்டோ ஷூட். சார் இது ஃபோட்டோ ஷூட் உரிய மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து சவாரி போகிற மாதிரி, சைக்கிள் சவாரி போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் உரிய ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஷூட்டிங் சம்மந்தமான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரீச்சாவில் வந்து ஷூட்டிங், அதாவது வந்து துவக்கால வந்து நம்ம பே பண்ணி வந்து நம்ம வந்து இங்கே துவக்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். வந்து அதுக்குரிய இடம் தான் இந்த இடம். அதில் துவக்கிருக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த துவக்கால சுடுறதுக்குரிய போர்டர்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. அப்படியே போனீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பக்கம் பூந்தோட்டம் எல்லாம் செஞ்சுக்காங்க, பாருங்க உங்களுக்குள்ளே காட்டுறேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விதவிதமான பூக்கண்டுகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பூக்கண்டும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விதமாகவும் ஒவ்வொரு அழகுலையும் வந்து காட்சி தரக்கூடிய மாதிரி. இந்தியாவில் இடங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பரப்பில் வந்து இந்த இடங்கள் காணப்படுது. இங்கே வந்து அதிகளவான டூரிஸ்ட் பார்ட்டிகள் வந்து இங்கே வந்து வந்த வண்ணம் இருக்காங்க, அதே டைம் போய் கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் மதிய வெயிலில் வந்தபடியாக இந்த டைமில் வந்து குறைந்த அளவில் தான் வந்து டூரிஸ்ட் பார்ட்டி வந்திருக்காங்க. ரீச்சாண்ட் எப்படி பேர் அடிச்சிக்கான்னு பாருங்க. இந்த பூக்கண்டுல வந்து ஒரு கல் இதில் வந்து செதுக்கி வந்த ரீச்சான்ற பேரையை வந்து ஒரு அழகாக வந்து வடிவமைச்சிக்காங்க பாருங்க. ரீச்சான்றது ஒரு அழகான ஒரு இடம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பார்ட்டியில் வந்து வந்த வண்ணமாக இருக்காங்க. டூரிஸ்ட் பார்ட்டி வந்து உள்ளுக்குள்ளே வந்து போய்கொண்டிருக்காங்க, வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வேலைகள் வந்து பணியில் வந்து நடந்து கொண்டிருக்கு. குதிரை சவாரி இருக்கு, குதிரை சவாரி வந்து எடுக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த இடம். இதில் வந்து ஒரு குதிரைக்கு வந்து 200 ரூபா வந்து நம்ம பே பண்ணணும். 200 ரூபா கொடுத்த மனுஷனை வந்து இந்த குதிரையில் வந்து சவாரி செய்யக்கூடிய
வசதிகளை வந்து அவங்க அமைஞ்சு தருவாங்க. வாங்க உள்ளே போய் நம்ம இந்த குதிரை சவாரி எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதான் இந்த போகிறதுக்குரிய வழி. உள்ளுக்குள்ளே போனோடனே மேலுக்கு வந்து சைக்கிளில் நடக்கிறது பாருங்க. அந்த கவுத்தில் வந்து அந்த சைக்கிளில் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிக்கு விழமாட்டான். அதுக்கேற்ற மாதிரி தான் மேலுக்கு ஒரு கேவல் கீழுக்கு ஒரு கேவல் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த குதிரை பாருங்க. குதிரையில் வந்து நம்ம சவாரி செய்கிறோண்டா 200 ரூபா பே பண்ணாலே சரி, அவங்களே வந்து கூட்டி போவாங்க. அழகா இருக்கு. 2 குதிரை இருக்குது பாருங்க. லவ்வஸா இப்படி ஒரு லவ்வஸா என்னன்னு தெரியல. வர்ற வாட்டை பாருங்களேன் எப்படி இருக்கேன்னு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கு. வீடியோவில் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. நேரில் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கும்போதே ஒரு அழகான ஒரு கவர்ச்சியை வந்து நமக்கு தெரியுது. நம்ம வந்து ஃபுல்லாக போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். வாங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் சொன்னது வேறு கோபுரம் ஈகிள் டவர் சரியா? ஈகிள் கோபுரத்தை வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. அதாவது பிரான்ஸுக்கு போகிற காசு இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும் வந்து இந்த கோபுரத்துக்கிட்ட வாங்க. அதாவது அதே மாதிரி டவர் போல் அமைச்சிருக்காங்க சரியா? ஈகிள் டவர் மாதிரியே இந்த டவர் அமைச்சிருக்கிறாங்க. இரும்பில் இருக்குது ஃபுல்லாக. ஸோ வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஈபிள் டவர் அதனால் ஈபிள் கோபுரம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ஸில் கொடியில் ஃபோட்டோவும் போட்டு அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சிலை அமைச்சிருக்காங்க. சுதந்திர தேவி சிலை அப்படின்னு சொல்லி இந்த சிலை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு நினைவு சின்னமாக வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அமைச்சு கொண்டும் இருக்கிறாங்க. சாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால எகிப்தில் பிரமிட் இருக்குன்னு பிரமிட் அமைச்சு காட்டியிருக்கிறாங்க. பிரமிட் எல்லா விஷயம் வந்து இப்போ உலகத்தில் இருக்கிற அனைத்து விடயத்தையும் வந்து இங்கே வந்து காட்சி வடிவம் வந்து அமைச்சு காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு அறிவுரை என்ன சொல்கிறேன், இங்கே வர இருந்தால் ஈவினிங் டைமில் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க. மதிய டைமில் வரும்போது கொஞ்சம் வெயில் டைம் தானே, ஸோ அதனால் உங்களுக்கு செட் ஆக நினைக்கிறேன். ஏன்னா என்னது பார்த்தோன்னு சொல்லுங்க. எனக்கு தாஜ்மஹால் போயிருப்போம் சொன்னார்கள். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து இங்கே இருக்கிறார்கள் அங்கே யார் அமைச்சுன்னு சொல்லி யார் அமைச்சிருக்காங்க சொல்லி ஏன்னா எந்த காதலிக்காக எந்த காதல் அமைச்சுன்னு சொல்லி அப்படி கேட்டு அடிச்சு போடுறாங்க. கேட்கக்கூடாது என்ன சனம் உண்மையாக வந்து தாஜ்மஹால் மாதிரி அது ஒரு தாஜ்மஹால் அதுக்கு அடுத்து அங்கே விஷயம் அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? ஏசியில் ஒரு சில வந்து அனுப்பியிருக்காங்க. இங்கே அதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கொழும்புல இருக்கக்கூடிய தாமரை கோபுரம் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தாமரை கோபுரம் சரியா? ஸ்ரீலங்காவோட தாமரை கோபுரம் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலையும் வந்து இங்கே வந்து காட்சி வடிவத்தில் அமைச்சு காட்டுறாங்க. அதே மாதிரி தொழுவம் செய்கிற இடம், அதாவது முஸ்லீம்கள் தொழுகிற இடம் வந்து இங்கே இருக்குது. அது அங்கே இருப்பாருங்க ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து தொழுவக்கூடிய மாதிரி வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மத சார்பான விஷயங்களும் எல்லா மதங்களுக்கும் சார்பான ஒரு விஷயமாக தான் இந்த ரீச் அமைஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போயிடலாம் நினைக்கிறேன் சார். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக சூடு தானே, வெயிலுக்கு வந்து போய்கொள்ளல. அது அங்கால வந்து மண் சாமந்த அந்த விளையாட்டு இருக்குது. அதை வந்து சறுக்கேஸ் விளையாட்டுனே. நீங்கள் போய் பார்ப்போமா? இது என்னன்னு தெரியல. அப்புறம் பாப்பா பேரை பார்த்துக்கிறோம். இதுதான் சீன பெருஞ்சுவர். என்ன சீன பெருஞ்சுவர்? அப்படியே பிடிச்சிக்கலாம் போயில. இதான் சீன பெருஞ்சுவர், அதாவது சீனாவுடைய இப்போ நான் செக்யூரிட்டி வேலைன்னு சொல்லிருக்கிறேன் சீனாவில். சீன பெருஞ்சுவர் அதை இங்கேருந்து வட்டி வைக்கிறது எல்லாரும் சரியா? இப்போ வந்து பார்த்து நிற்கிறேன். இப்படி தான் பார்த்து நிற்பாங்க. பார்த்து நிற்கிறாங்களோட வேலை. சரி, அங்கே பாயிண்ட்ல நிற்பாங்க, இந்த பாயிண்ட்ல நிற்பாங்க, இதெல்லாம் நிற்பாங்க. சரி, அப்படி வந்து இதால தான் போகணும். நாடி அசின பெருஞ்சுவராங்க. இந்த ரீச்சா இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு லவ்வர்ஸ் கழிச்சிட்டு இருக்கக்கூடிய மாதிரி சரியா? ஒரு குடும்பஸ்தர் கழிச்சிட்டு இருக்கக்கூடிய மாதிரி, ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு இயற்கையை சார்ந்த இடம் தானே
சரி, எல்லாருக்கும் ஒரு தகுந்தோட மாதிரி தான் இது இருக்கு நினைக்கிறேன். என்ன சார் கலிஃபா அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க போர்டில். எனக்கு தெரியும் உண்மையாக அது விஷயம். உண்மையை தான் சொல்லணும், தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது. சில தெரியாடியும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளணும். அப்படி இல்லை, நாங்கள் தெரியாது தெரியாமல் சொல்லுவோம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் இலக்கணம் அவ்வளோத்தையும் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, 14 கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, என்ன சீவக சிந்தாமணியா நீ சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி படிச்சிருக்கேன் தான், படிச்ச ஞாபகம் இருக்கும் என்ன. சரி, ஓகே. அக்கா அப்படியே பார்த்துட்டு போறாவா. இன்னொரு காண்டாமிரகத்தை வந்து கட்டி போட்டுருக்காங்க. என்னதான் செஞ்சுக்கான்னு பார்த்தீங்கன்னா முற்றுமுடியாக டயரில் செஞ்சுருக்காங்க. சரியா நீ டயரை வந்து பயன்படுத்தி, அதாவது கழிவு டயர்களை வந்து பயன்படுத்தி இந்த காண்டாமிரம் செஞ்சு கட்டி போட்டிருக்காங்களப்பா. ஏன்னா குத்தி போட்டுருங்க, கட்டி போட்டு நாங்கள் கம்பையை முடிச்சு ஆட்டுவோம் பார்த்தீங்களா, நாங்கள் காண்டாமிரத்துக்கு அதிகவாதி ஏன்னே அப்படின்னு சும்மா சொல்லி கொள்றாங்க. காண்டாமிரம் அந்த பயந்து ஓட வேண்டியது ஏன்னே. இது கோயில்ரா, இது வந்து காளியம்மன் கோயில அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் ரீச் ஆக வேண்டிய வந்திருந்தோம். நாங்கள் உங்களுக்கு ரீச் ஆக வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு தவறாமல் காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து நிற்கிற இடம் தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, டிராகன்ஸில் ஒன்று வச்சுருக்காங்க. மிக அழகான ஒரு டிராகன்ஸில் ஒரு என்னென்னு சொல்ல ஒரு மன்னர் அந்த குறிக்கோள்